தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 வாக்கு எண்ணிக்கை எப்படி நடைபெறும் வாங்க இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். அதாவது வாக்கை எப்படிலாம் எண்ணுவாங்க, அந்த மையத்துக்குள்ள என்னென்ன பாதுகாப்பு விதிகள்லாம் கடைபிடிக்கப்படும் அப்படின்ற விவரத்தை கூட இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆன்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026க்கான வாக்கு எண்ணிக்கை எப்படி நடக்கும் என்பது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். இது குறித்து தமிழ்நாடு அரசு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2020ற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் திங்கட்கிழமை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக 75,064 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் மற்றும் பெறப்பட்ட தபால் வாக்குகள் ஆகியவற்றின் வாக்கு எண்ணிக்கை இதற்காக அமைக்கப்பட்ட 62 வாக்கு எண்ணும் மையங்களில் நடத்தப்படும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில், அதாவது இவிஎம் மிஷின்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக 234 வாக்கு எண்ணும் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதே வளாகங்களில் தபால் வாக்குகள் மற்றும் மின்னணு முறையில் அனுப்பப்பட்ட தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக கூடுதலாக 240 அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பதிவான வாக்குகளை எண்ணும் பணிக்காக மொத்தம் 3324 மேஜைகள் பயன்படுத்தப்படும். வாக்கு எண்ணும் பணிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களின் உதவியுடன் மேற்கொள்ளப்படும். வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்தம் 10,545 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வாக்கு எண்ணும் செயல்முறையின் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்ய 4,624 நுண் பார்வையாளர்கள் அவர்களுக்கு துணையாக இருப்பார்கள். வாக்கு எண்ணும் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடவும், ஆணையத்தின் அறிவுறுத்தல்கள் கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்யவும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒருவர் என 234 வாக்கு எண்ணும் பார்வையாளர்களை இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு ஒவ்வொரு 500 வாக்குகளுக்கும் ஒரு வாக்கு எண்ணும் மேஜை அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 1135 கூடுதல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணும் செயல்முறையின் நேர்மை மற்றும் சுமூகமான நடத்தையை உறுதி செய்வதற்காக அனைத்து மையங்களிலும் விரிவான 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதாவது முதல் அடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றியும் 100 மீட்டரில் இருந்து பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டலத்திற்குள் நுழைவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு. அடையாள சான்றுகளை சரிபார்க்கவும், முறையான உடல் பரிசோதனை செய்யவும் நுழைவாயில்களில் போதுமான காவல்துறையினர் நிறுத்தப்படுவார்கள். இரண்டாவது அடுக்கு, அதாவது வாக்கு எண்ணும் வளாகத்தின் நுழைவு வாயில்களில் மாநில ஆயுதப்படையினரால் பாதுகாக்கப்படும். அவர்கள் வளாகத்திற்குள் நுழைவதை கட்டுப்படுத்துவதோடு அனுமதியற்ற நடமாட்டம் அல்லது நடமாடுவதை தடுப்பார்கள். கைபேசிகள் மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்த நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும். மூன்றாவது அடுக்கு, அதாவது வாக்கு எண்ணும் அறைகள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர பாதுகாப்பு அறைகளின் நுழைவாயிலில் அமைந்துள்ள இந்த மிக முக்கியமான பாதுகாப்பு அடுக்கு மத்திய ஆயுத காவல் படையினரால், அதாவது சிஏபிஎஃப் நிர்வகிக்கப்படும். கைபேசிகள் மற்றும் பிற தடை செய்யப்பட்ட பொருட்கள் வாக்கு எண்ணும் அறைக்குள் கொண்டு செல்லப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய கடுமையான சோதனைகள் மேற்கொள்ளப்படும். பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் உள்ளூர் காவல்துறை மற்றும் சிஏபிஎஃப்-இன் 65 கம்பெனிகள் வாக்கு எண்ணும் மையங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் முதல் முறையாக இந்திய தேர்தல் ஆணையம் வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதியற்ற நபர்கள் நுழைவதை தடுக்கும் நோக்கில் ஈசிநெட் மூலம் QR குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டை முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. மூன்றாவது மற்றும் பிற உட்புற பாதுகாப்பு சாவடியில் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து வெற்றிகரமாக சரிபார்த்த பிறகு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். இதே QR குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டைகள் வாக்கு எண்ணும் மையங்கள் மற்றும் அறைகளுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், வாக்கு எண்ணும் பணியாளர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், வேட்பாளர்கள், தேர்தல் முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணும் முகவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் கட்டாயமாகும். வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கையுடன் தொடங்கும். அதைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை தொடங்கும். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளின் சுற்றுவாரியான முடிவுகள் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரால் அந்தந்த மையங்களில் உள்ள பொது ஒலிபெருக்கி அமைப்பு மூலம் அறிவிக்கப்படும். இந்த முடிவுகள் ஈசிநெட் செயலியிலும் பிரதிபலிக்கும். மேலும் முடிவுகளை result.eci.government.in என்ற இணையதளத்திலும் பார்க்கலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது.